நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள், மருத்துவத்தை மதித்தார்கள், மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக்கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ணம் தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகிறார்கள். அரசு இது உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். கிராம அமைப்புகள் ஏனைய கிராம அமைப்புகள் என் தலைமையில் நடைபெறுகிறது. டிலோயாவின் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் உயிரிழந்ததற்கு நீதி கோருதல், அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்தது. இதுவே கவனிப்பு போராட்டத்தின் நோக்கமாகும். அவர் 21ஆம் தேதி TTU அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால் அதற்குரிய அவர் தீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய 4.5 மில்லிகிராம் அட்ரினலின் பிரச்சனை இல்லை, 4.5 மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார். 10-20 வரைக்கும் அவர் இறந்ததாக பின்னர் கூறப்பட்டது. நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து செய்யும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஒவ்வாமை காரணமாக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை அவருக்கு உடனடியாக வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கையாக நாளன்று வரை பல்வேறு வைத்திய நண்பர்களோ என்னுடைய நண்பர்கள் கூறியதன்படி காப்பாற்றாமல் அவருக்குரிய தண்டனையை வழங்கி அவரை இந்த வைத்தியத்துறையிலிருந்து நீக்குவதே மக்களுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் அரசாங்க சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா? மூன்றாவது, அரசாங்க கோவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காணாமல் ஆக்கல் செய்யவோ உங்கள் அதிகாரிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா? நாலாவது, தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களும் தாதியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? வைத்தியசாலை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் நடைபெற்றதாக பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறையை வழங்க பணிப்பாளர் எதிர்கால திட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆறாவது,
சிற்றூழியர்கள் தாதியர்கள் அரசாங்க கடமைகளுக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக அவதானிக்கின்றோம். ஆனால் 15 நாள் வேலை செய்யும் வைத்தியர்களுக்கு முழு மாத சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. எந்த அனுமதியும் இல்லாமல் விடுமுறைகளை எடுக்கின்ற வைத்தியர்களுக்கு முழு மாத கொடுப்பனவுகளை பெறுவதற்கு ஏன் துணை போகிறீர்கள்? கண் சிகிச்சை பிரிவு கிழமையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மட்டுமே நடைபெறுகின்றது. ஆனால் இவ்வைத்தியசாலையை நம்பி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த சேவையினை நாடி வருகின்றனர். எனவே தினமும் கண் சிகிச்சை பிரிவை செயற்பட கோரிக்கை விடுக்கின்றோம். வைத்தியர்கள் கடமை நேரத்தில் கடமை அலுவலகத்தில் நிற்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். 9வது, முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்கள் கிழமையில் 2 நாட்கள் மட்டுமே கடமை ஆற்றுவதாக தெரிய வருகிறது. மீதி நாட்களுக்கான வேலையை வைத்தியசாலையினுடைய நிர்வாக உத்தியோகஸ்தர் ஏஓ ஆற்றுகின்றார். இந்த நிர்வாக உத்தியோகர்களின் முறைகேடான நடவடிக்கையினால் மருத்துவ சமூகம் பெரும் பின்னடைவை சந்திக்கின்றனர். அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கும் நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார். இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெறுவது உடன்படுகிறீர்களா? இவரை பணி நீக்கவோ அல்லது இடமாற்றம் செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும். இவற்றுக்கான உடன் பதிலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். முல்லைத்தீவும் மன்னாரும் இன்று வரை ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை. வளங்களில் இன்னும் சமத்துவமற்ற நிலைமை. இது பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கலைத்து வருகின்றோம். அதற்குரிய விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எங்களின் பிள்ளை தினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது. மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசமந்த போக்கு முறையற்ற மருந்து வழங்கல் காரணமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் பணிப்பாளரோடு கலைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள். மருத்துவத்தை மதித்தார்கள். மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள் தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசிங்க, இந்த குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால்
அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கூட்டி சேர்த்து வந்ததில்ல, ஒவ்வொருவரும் பயப்படுகின்றார்கள். இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன், அந்த மக்கள் அவ்வளவு பேரும் மாறுறது மாஞ்சோலைக்கு காரணம். அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் எல்லாரையும் குறை சொல்லவில்லை, 1-2 பேர் பிளவுறதால இந்த தாட்டு அப்படியே செய்திருக்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அந்த பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொல்ல மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுவேன், மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதுலதான் மக்கள் நினைக்கிறார்கள். தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை இவர்களால் கிடைக்காது. எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு வைத்தியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாறி மாறி செயல்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது. சொல்ல போனால் சிக்கல் எங்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்திலேயே இருக்கிறார்களே எனக்கு தகவல் சொன்னது, பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை. இங்க பணிப்பாளர் ஆஸ்பத்திரியில அல்லது குவார்டர்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும். உயிர் மக்களின் உயிர் எத்தனையோ இதுகள் எங்களுக்கு நடக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. யுத்தம் நடந்தது. இப்படியாக இருக்க மாஞ்சோலை கோடி வந்தால் இப்படி ஒரு நிலைமை என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். தயவு செய்து இது அதிகாரிகளுக்கோ அல்ல உயர்மட்டத்துக்கோ நாங்கள் கொண்டு செல்வோம். சிங்கள வைத்திய நிபுணர் 40 நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றுகின்றார். அவ்வாறு விரும்புகின்றோம். அத்துடன் இம்மருந்து ஏன் இச்சிறுமிக்கு இவ்வளவில் வழங்கப்பட வேண்டும்? கொலை செய்வதற்காகவா? சாதாரணமாக வளமையாக வரும் சாதாரண உணவு ஒவ்வாமையே இதுவாகும். ஆனாலும் அந்த வேளையில் 11 வயது சிறுமி என்பதால் குழந்தை நல வைத்தியர் ஒருவருக்கு சிறுமி மாற்றப்பட்டார். அந்த வைத்தியர் 4.5 மில்லிகிராம் பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் பணிப்பாளரோடு கதைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள், மருத்துவத்தை மதித்தார்கள், மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ணத் தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறுகளை கண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள்தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசியுங்கோ, இங்கே குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள்
நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்க கூட்டி செல்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அன்று பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொன்னார் மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுவேன் மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதில் மக்கள் நீக்கிறார்களே எனக்கு தகவல் சொன்னது, பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர தந்த வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை. வைத்தியசாலைக்கு வருகின்ற போது நான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கையோடு வருகிறேன். இந்த மன்னாரிலும் இங்கே வெள்ளத்தீவிலும் அந்த ஒரு மக்கள் நம்பிக்கை சந்தையிலே இருப்பதாக ஆகவே இந்த போராட்டமானது அடுத்ததாக பணிப்பாளர் அவர்கள் மகாஜரை பெறுவதற்கு வந்திருக்கின்றமையா அவருக்கு நாங்கள் மகாஜரை வாசிப்போம். டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இவருக்கு வந்துட்டு வேலைக்கு வந்த இடம் கடைசி வருஷம். நான் எவ்வளோ மாற்றங்களை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்கிறேன். அதுக்கான கூட பார்க்கலாம்னு சொல்கிறேன். මේ රෝහලේ මම එනකොට මෙඩිකල් වෝට් එකක් හිටියේ. ඉන්න වෝට් එකේ එක ඇඳේ ලෙඩු 4-5 දෙනා හිටියා. மெடிக்கல் வார்டு வந்துட்டு இதுதான் இருந்தால் அது கூட செஞ்சுருக்கிறாங்க. ඒක දැකලා මම අපි අලුතෙන් වාට් එකක් ආරම්භ කරනවා. ටෙම්පරරි ටෙම්පරරි බිල්ඩින් එකක් අපි එයාර්ෆෝස් එකත් එක්ක එකතු වෙලා හදනවා. ඊට අමතරව පර්මනන්ට් බිල්ඩින් එකක් අපි දැන් පටන් අරගෙන තියෙනවා. මේ අවුරුදු අන්තිම වෙනකොට අපි ඉවර කරනවා. ඊට අමතරව අනිකුත් වලත් අපි අවශ්‍ය කටයුතු සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමා දැනුම් දුන්නා. ඒත් එක්කම පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂකතුමා දැනුම් දුන්නා මේ සම්බන්ධයෙන් විමර්ශනයක් කියන්නේ. ඉතින් මම ඒත් එක්ක මම කිව්වා මේ රෝහලේ අය දාලා මේක කරන්න එපා. ඒ හින්දා පිටින් ඒ කියන්නේ ප්‍රොවින්ෂල් කප් ඒ කියන්නේ PD ඔෆිස් එකෙන් කට්ටිය දාලා මේක කරන්නයි කියලා තමයි එන්නේම කරන්නේ. නෝනේ හරි ඉවර කරාද ටෙම්පරරි ස්ටොප් කරලා ඉන්නවා කිව්වා. ඒගොල්ලන් දැනට తాවකාලිකව නවත්තලා තියෙන්නේ. අදාළ ડોක්ටර්ව නවත්තලා තියෙන්නේ. ડોක්ටර්ස්ලා දෙන්නම නවත්තලා තියෙන්නේ. இதை குறித்ததான விசாரணைகளை தெளிவாக செய்து அதுக்குரிய தீர்வை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆகவே இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி.